ரைட். பொங்கலூர் மணிகண்டன் இவ்வளோ நாளாக கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டாரு அண்ணாமலை. இப்போ இறங்கியும் வந்துட்டாரு. அதிமுக என்ன நினைக்குது? மறுபடியும் அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாமா? இல்லை சார், அதிமுக மிக தெளிவாக அறிவித்த பிறகும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு வதந்தியை கிளப்பிக் கொண்டே இருக்கின்றாங்க. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவும் எப்படியாவது கூட்டணியில் சேர்ந்து விட்டால் சிறுபான்மை வாக்குகளையும் பட்டியலின மக்கள் வாக்குகளையும் மொத்தமாக அறுவடை செய்யலாம் என்று திமுகவும் உளவுத்துறையும் திட்டமிடுகிறது. ஏன்னா அதற்கேற்றவாறு இந்த கூட்டணி அமையும் என்று வதந்திகளை பரப்பிக்கொண்டே வருகின்றார்கள். அதற்கேற்றவாறு அண்ணாமலை அவர்களும் ஒரே நிமிஷம், இந்த வதந்தியெல்லாம் யாரும் பரப்பல. இது அண்ணாமலையுடைய பேச்சு. அவர் சொல்றாரு, எனக்கும் அதிமுகவுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, கொள்கை ரீதியா சில விஷயங்கள்ல முரண்படுறமே தவிர வேற எதுவுமே இல்லைன்னு சொல்றாருல்ல. இவ்வளவு நாளா காட்டமா விமர்சிச்சிட்டு இருந்த அண்ணாமலை இன்னைக்கு ஏன் சாஃப்டா மாறினாரு கேள்வி. யாரும் வதந்தியெல்லாம் பரப்பல இல்லைங்க. அதிமுகவை பொறுத்தவரையில் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் இந்த மூன்றையும் பாடமாக படிப்படியாக எடுத்துக்கொண்டுதான் செயல்படுகிறது. எந்த காலத்திலும் பாஜகவோடு கூட்டணி இல்லை என்பதை உறுதியாக சொல்ல முடியும். அதனால திரு அண்ணாமலை அவர்கள் என்ன வேணாலும் பேசிக்கொள்ளட்டுங்க. இப்போ தனிப்பட்ட பகைமை இல்லைன்னு சொன்னா அவர் குறிப்பிட்ட வார்த்தைகளை திரும்பி பாருங்க. தற்குறி, கிணற்று தவளை, இன்னும் சில வார்த்தைகளை ஏன் சொல்லணுங்க? அது தனிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி ஏன் கொச்சைப்படுத்தணும்? பேரறிஞர் அண்ணா குறித்தும் அம்மா குறித்தும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் குறித்தும் ஏன் பேசணுங்க? அப்போ இப்படியெல்லாம் தேவைப்படும் போது பேசுவது, எப்படி பேசினாலும் வளைந்து கொடுப்பார்கள் என்கிற அந்த அரசியல் புரிதல் இன்றி ஒரு தற்குறித்தனமாக நடந்து கொண்ட விதம் தான் இன்றைக்கு அவருக்கே ஆபத்தா முடிய போகிறது. உண்மையை சொன்னால் அது மட்டுமல்ல, பாஜக, காங்கிரஸ் போன்ற தேசிய கட்சிகளால் தமிழ்நாட்டுக்கு எந்த பயனும் இல்லை. நாம் தான் போராடி தமிழ்நாட்டு உரிமைகளை மீட்க வேண்டியது இருக்கிறது என்கிற அந்த உறுதியான நிலைப்பாட்டோடு அதிமுக இந்த முடிவு எடுத்திருக்கிறது. நான் உறுதியா சொல்றேன், பாஜகவோடு கூட்டணிங்கிற பேச்சுக்கு இடம் இல்லைங்க. இதை பற்றி யார் பேசினாலும் கவலை இல்லை. பேசுறாரு அதிமுக அழியாம இருக்கணும்னா 2026 பாஜக கூட்டணிக்கு வரணும்னு சொல்லிட்டு டிடிவி தினகரன் அழைப்பு விடுக்கிறாரு. ஏற்கனவே அழிந்து வளர் அவர் தான். ஏன்னா 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போதே திரு அண்ணாமலை திரு தினகரனை அருகில வைத்துக் கொண்டு 2024க்கு பிறகு அதிமுகவே இருக்காது, அது இவர் பக்கம்தான் சென்று சேரும் என்றே சொன்னார் இல்லைங்களா? அப்போ அதிமுக 2024 அழிந்திருக்கோம் இல்லைங்களா? அந்த அழிந்தவன கட்சியோடு ஏன் நீங்க மீண்டும் அழியாமல் பாதுகாக்க சொல்ல அவசியம் வேணுங்க? அப்போ தினகரனுக்கும் போக்கிடம் இல்லை, பாஜகவுக்கும் வாழ்விடம் இல்லை. இப்போ பாஜக தனித்து விடப்படக்கூடிய சூழ்நிலை வருதுங்க. இப்போ 11% வாக்குகள் வாங்கி விட்டோம் என்று பொய் கணக்கு சொல்கிற அவர்களுக்கு வரும் 2026 உண்மை நிலை என்ன என்பது தெரிந்து வருங்க. 4-5% வாக்குகளுக்குள் நிச்சயமாக பாஜக சுருங்கும். எந்த கட்சியும் பாஜகவோடு இருக்காது. அத்தனை கட்சிகளும் எப்படி வெளியேறுன்னு பாருங்க. அதனால அதிமுக குறித்தெல்லாம் பேசுவதற்கு திரு அண்ணாமலைக்கோ திரு தினகரனுக்கோ எந்த தார்மீக உரிமையும் இல்லை. ஏன் சொல்றேன்னா, அப்படிப்பட்ட தடித்த வார்த்தைகளை பேசுகிறவர்கள். நீங்க அம்மாவளை தொண்டர்கள் சொன்னீங்கன்னா, அம்மாவளை தொண்டர்கள் உண்மையான தொண்டர்கள் எங்கோடு இருக்கான்னு சொன்னா மீதியெல்லாம் பையன் அர்த்தங்களா? திரு தினகரனை பொறுத்தவரையில் அவர் அம்மாவால் ஒதுக்கி வைக்கப்பட்டவர். அம்மாவால் 14 ஆண்டு காலம் அவர் வனவாசம் அனுப்பப்பட்டவர். அவர் அதிமுக பற்றி கவலைப்பட வேண்டாம். இன்றைக்கு எம்ஜிஆருடைய அம்மாவுடைய அரசியல் வாரிசாக எடப்பாடி பழனிசாமி என்கிற எளிய மனிதர் வந்திருக்கிறார். அவர் பார்த்துக் கொள்வார். அவர் எடுக்கிற முடிவுக்கு அதிமுக தொண்டர்கள் கட்டுப்படுவார்கள். 2026 மீண்டும் எம்ஜிஆர் அம்மாவுடைய ஆட்சியை எடப்பாடியார் தலைமையில் நிச்சயமாக நிறுவுவார்கள். அதற்கு இடையில வரக்கூடிய எந்த தடையை பற்றி கவலை இல்லைங்க. இப்போ இது போன்ற வதந்திகளை இன்றைக்கு மட்டுமல்லங்க, தொடர்ந்து கடந்த 6 மாத காலமாக பேசிக்கொண்டே வர்றாங்க. குறிப்பாக எஸ்டிபிஐ போன்ற கட்சிகள் அதிமுகவோடு இணக்கமாக இருக்கிறது. அவர்கள் எல்லாம் எப்படியாவது ஒரு சந்தேகத்தை அவர்களுக்கு எழுப்பி அவர்களும் வெளியேற வேண்டும், இன்னும் சில வருகின்றவர்களையும் ஒரு சந்தேகத்தை உருவாக்கி வராமல் செய்ய வேண்டும் என்கிற சட்டத்தை எல்லாம் திமுகவும் உளவுத்துறையும் பாஜகவும் சேர்ந்து செயல்படுகிறது. இதற்கெல்லாம் அதிமுக பலியாகாது. தான் எடுத்த முடிவில் எப்போதும் உறுதியாக இருப்பவர் எடப்பாடியார். அந்த அடிப்படையில் 2026 இப்ப சொல்ற வார்த்தை பதிவு செஞ்சுங்க. இது பதிவாக இருக்க போது நிச்சயமாக அதிமுக கூட்டணி வைக்காது. ஏன்னா 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது முடிவுகள் எப்படி வந்தாலும் கவலை இல்லை, பாஜகவோடு கூட்டு வைக்க கூடாது என்பதில் பொதுச் செயலாளர் தெளிவாக இருந்தார். அந்த தெளிவுதான் அதிமுக தொண்டர்களுக்கு உற்சாகம் அளித்தது. வாங்கிய வாக்கில் எல்லளவும் எந்த குறைபாடும் இல்லை. அதிமுக எப்போதும் தன்னுடைய நிலையான வாக்கு வங்கியை நாடாளுமன்ற தேர்தலில் குறைந்தாலும் கூட சட்டமன்ற தேர்தலில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அதிகமாக வாங்கியிருக்கிறது. அடிப்படையில் 26 ஆட்சி அமைக்கக்கூடிய வலிமையான கூட்டணியை அமைத்து வெற்றி பெறுங்க.